ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சுவையில் சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய் வாங்கிக்கோங்க. அதோட காம்பு பகுதியை தனியாக நீக்கிட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை லைட்டாக ஒரு கல் வச்சு லைட்டாக தட்டி விடணும். ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சமாக விரிசல் அடைஞ்ச மாதிரி இந்த மாதிரி தட்டிடணும். ஃபுல்லாக போட்டு ரொம்ப மசிச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி லைட்டாக உடஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சிட்டு தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசிடக்கூடாது, ஒரு அலசு அலசினா போதும். இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், 10 பல்லளவு பூண்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அலசி வச்ச சுண்டைக்காய், ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி, நான் கருப்பு புளி எடுத்திருக்கேன். அது புளி குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ இந்த ஸ்டேஜில் சீரகம் ½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்தளவு வதக்கி விட்டுட்டு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை லைட்டாக வறுத்த பிறகு இந்த ஸ்டேஜில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னா வெந்தயம் கருகாமல் இருக்கும். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் ½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறின பிறகு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா சுண்டைக்காயை வதக்கிடணும். அப்போ தான் தோல் நல்லா சாஃப்டாக வரும். சுண்டைக்காய் பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ மசாலா பொருள் சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள் ½ டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ½ இது கூட மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஊற்றணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நான் கருப்பு புளி சேர்த்துருக்கேன். இது நல்லாவே புளிக்குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் வத்த குழம்பாக இருந்தாலும் சரி, இதே சுண்டைக்காய் நல்லா காஞ்சதாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜரில் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறக்கிடலாம். தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வந்த பிறகு கொஞ்சமாக வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே புளிக்குழம்புல இந்த மாதிரி வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லாவே டேஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துருங்க. கடைசி ஸ்டேஜில் அது குழம்பை நல்லா இன்னும் கெட்டிப்படுத்தும். ரொம்பவே டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் புளிக்குழம்புலாம் செய்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்பும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.